ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பருப்பு வடையை எப்படி கிறிஸ்பியாக செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு நான் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வடிகட்டியில் வச்சு ரொம்ப நேரமாக தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த கடலைப்பருப்பு பதிலாக நம்ம பட்டாணி பருப்புன்னு ஒரு பருப்பு இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இதை விட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஜார் எடுத்து ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடைசி அரைக்கிற பருப்பில் நான் 2 மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ காஞ்ச மாதிரி உதிரியாக ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக உதிரியாக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு, மிளகாய் வத்தல், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 பெரிய வெங்காயம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரைன்னு இந்த மாதிரி ஏதாவது கீரை கூட நம்ம சேர்த்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் காய வச்சுருக்கிற எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். எண்ணெய் ஓரளவு சூடாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் சீக்கிரம் கருகிரும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் நம்ம ஓரளவு அதை குறைச்சே வச்சு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்தளவு போதும். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிருங்க. நம்மளோட கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. வடை மொறுமொறுன்னு வர்றதுக்கு 2 விஷயம்தான். ஒன்று, பருப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இன்னொன்று, பருப்பை 1-2 அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், வடையை பிக்கும் போதே தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.